இன்றைக்கி நிறைய நன்மைகளை நம்மளுக்கு தரக்கூடிய கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை நம்ம வாசனைக்காக கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் சேர்ப்போம். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நிறைய இந்த மாதிரி பொடியாக வச்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியே டெய்லி நம்ம உணவில் சாப்பிடும்போது அந்த இன்சுலினோட அளவை அது கண்ட்ரோலாக வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பொடி சாப்பிடும்போது உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 7 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 10 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது நல்ல சுருளில் நம்ம வதக்கி விடணும். கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி பொடியாக டெய்லி சாப்பிடும்போது நம்ம தலையில் இருக்கிற முடி சீக்கிரமாகவே வெள்ளையாகாமல் பாதுகாக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடியோட கலர் ரொம்ப செம்பட்ட நிறமாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொடி நம்ம சாப்பிடும்போது அந்த கலரை அது சீராக வச்சுக்கணும். கருவேப்பிலை நம்ம சாப்பிட்றது மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம சுருளாக வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டிகிட்டு இருந்தேன். நம்ம சேர்த்த கருவேப்பிலெலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. அவ்வளோந்தான். இப்போது இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு கலரி விட்டுட்டு அப்படியே ஆற விட்டுற போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் ஆக்கிக்க போகிறோம். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கும்போது பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூடான சாதம், இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.